ஒரு மனிதன் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ ஷரியான்னு சொன்னால் எப்படி ஆக்கிட்டாங்க? ஷரியான்னு சொன்னால் எப்படி ஆக்கிட்டாங்க? அது என்னமோ ஒரு காட்டுமிராண்டி சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இஸ்லாமிய எதிரிகள் அதை ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டாங்கல்ல, இஸ்லாமோஃபோபியா பண்ணியிருக்கிறாங்க. ஷரியத்துனால என்னது? அது என்னமோ காட்டுமிராண்டி சட்டம். நஅஊது பில்லா. ஷரியத்துனா என்னது? அடிப்படையில் ஷரியத்துனா என்னது? ஷரானா என்ன? வழி, பாதை. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான பாதை, அது வே ஆஃப் லைஃப். ஷரியத்துங்கிறது வே ஆஃப் லைஃப். இந்த வே ஆஃப் லைஃப் யார் கிரியேட் பண்ணது? மனிதன் கிரியேட் பண்ணானா அல்லாஹ் கிரியேட் பண்ணானா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரியேட் பண்ணான். மனிதன் கிரியேட் பண்ணால் அதில் என்ன வந்திருக்கும்? நிறைய இஃப்திலாஃப் வந்திருக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், நிறைய பாலிசிஸை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் ஏற்படுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாட்டுடைய சட்டத்தில் அப்படி தானே அமெண்ட்மெண்ட்ஸ் ஏற்படும். ஒவ்வொரு காலங்களையும் அது மாற்றுதலுக்கு உண்டாகும். அந்த சட்டம் மாறாமல் இருக்காது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஷரியத்தில் மாற்றவே முடியாது. ஏன்னா இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட வந்தது. எல்லா நேரத்திலையும் பொருந்தக்கூடிய சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஒரு மனிதன் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ளணும், அதே மாதிரி ஷரியத்துக்கு இன்னொரு தப்பான விளக்கம் கொடுக்கப்படுது. ஷரியத்துனா ஒரு சில சட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு ஷரியத்துனா கவர்னன்ஸ், அது மட்டுமா சரியா? ஷரியான்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறது மட்டும்தான் சரியாவா?